வணக்கம் மக்களை, சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. கட்டுக்கட்டாக கைப்பற்றப்பட்ட பணம். திமுகவின் மிக முக்கியமான தலைவர் அதிரடியாக கைது. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதாவது திமுகவின் எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான மதுபான ஆலையில் இருந்து வாகனங்கள் சென்று கொண்டிருந்தது. சோதனை செய்யக்கூடிய இடத்திற்கு வந்தபொழுது பறக்கும்படை அதிகாரிகள் வாகனத்தை சோதனை செய்த பொழுது சுமார் 50 லட்சத்திற்கு மேற்பட்ட பணங்கள் கட்டுக்கட்டாக வைக்கப்பட்டிருந்ததை பார்த்தவுடன் இதற்கான ஆவணங்களையும் கேட்டுள்ளனர். ஆனால் இதற்கான சரியான ஆவணங்களை கொடுக்காமல் திமுகவின் மிக முக்கியமான எம்பி ஜெகத் ரட்சகனின் சொந்தமான வாகனம் என்றும் இதை சோதனை செய்யக்கூடாது என்றும் பறக்கும்படை அதிகாரிகளிடம் வாகனத்தில் இருந்த 2 நபர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் தற்பொழுது தமிழ்நாட்டில் திமுகவின் ஆட்சி நடைபெறவில்லை. மேலும் தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு தேர்தல் ஆணையத்தின் முக்கிய கட்டுப்பாட்டில்தான் தமிழகம் இந்த 1 மாத ஆட்சி அமைந்து கொண்டிருக்கிறது. இது தெரியாமல் திமுகவின் எம்பி ஜெகத் ரட்சகன் அவர்கள் 50 லட்சம் ரூபாயை சென்னை சூளைகோபால் தெரு அருகே பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்ட பொழுது பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக முடித்து விடலாம் என்று பேரம் பேசியுள்ளனர் பறக்கும் படை அதிகாரிகளிடம். ஆனால் அதை ஒட்டுமொத்தமாக உதாசீனப்படுத்தி அனைவரும் உங்களது கொத்தடிமைகளாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது என்று தமிழ் காவலர் ஒருவர் அதில் பேசியதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் சுமார் 50 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டு கஜானாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது தேர்தல் ஆணைய கட்டுப்பாட்டிற்குள். அது மட்டுமல்ல, அந்த சொகுசான வாகனத்தையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் விசாரணையில் பணத்தை எடுத்து வந்தவர்கள் அஸ்வந்த் வயது 34 என்றும் குர்மன் வயது 31 என்றும் இவர் திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான தொழிற்சாலை மதுபான தொழிற்சாலையின் மேலாளர் மற்றும் ஊழியர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உடனடியாக ஜெகத் ரட்சகனிடம் இதை பற்றி கேட்டபொழுது மதுபானங்களை விற்ற பணம்தான் என்றும் கூறியுள்ளார். ஆனால் அதற்கான ஆவணங்கள் ஏன் இல்லை? கூடுதலாக 10 ரூபாய் 20 ரூபாய் என்று வித்த பணத்திற்கு எப்படி ஆவணங்களை கேட்க முடியும்? ஆனால் ஆவணங்களை கேட்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளதால் தற்பொழுது 50 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இங்குதான் நாம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகளால் இந்த 50 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் தேர்தல் இல்லாத சமயத்தில் தினம்தோறும் 50 லட்சம் ரூபாய் கொண்டு செல்லப்படுகிறது என்றால் இதே வழியில்தான் கொண்டு செல்லப்படுவதாக அந்த ஊழியர் தெரிவித்துள்ளார். ஆனால் மக்கள் ஒவ்வொரு நாளும் இந்த 50 லட்சம் ரூபாய் பணத்தை மதுபானங்கள் மூலமாக முறைகேடு செய்யப்படக்கூடிய அந்த ஜெகத்